he reads அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் நானு? he reads அப்படின்னு நான் சொல்றேன். உடனே மீனாட்சி மாங்கேன்னு வந்து என்ன சொல்றா, அது என்ன, அது ரீட்ஸ் தான் போடணுமா, he read அப்படின்னு போட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் அப்படின்றது அந்த வினை சொல்ல கூட்டிட்டு வரான். he read அப்படின்னு சொல்றான். நான் போட்டது என்னது? he reads. இப்போ இது ரெண்டுமே ஒரே verb தான், ஒரே மீனிங் தான் சொல்ல போறது, சரியா? ஆனா எது இணையும்? he கூட reads இணையுமா, read தான் இணையுமா? எது இணையும்? reads தான் இணையும். புரியுதா? ஏன்? he she it வந்ததுன்னா verb-ஓட ஒரு s சேரணும் அப்படின்றது ஒரு ரூல். ஆமாவா இல்லையா? கரெக்ட். சரி, அடுத்த கேள்வி நான் என்ன பண்றேன், ஐ ரீட் அப்படின்னு சொல்றேன். அங்க வந்து ரகுநாத் சுவாமி என்ன சொல்றார், இங்க ரீட்ஸ் வேணா போட்டுக்கலாமே, எஸ் கூட சேர்த்துனா நல்லா இருக்கும் போல இருக்கு. ஐ ரீட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன், ஐ லிவ்ஸ் அப்படின்னு நான் சொல்றேனே அப்படின்னா உடனே அந்த கிராமர் ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவோம், அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் மாத்திக்கலாம் முடியாது. ஐ ரீட் இவ்வளவுதான், அதுல எஸ் சேராது. ஹி ரீட்ஸ், அங்க எஸ் சேரும். அங்க எஸ் எடுத்து போடுறதும் தப்பு, இங்க எஸ் கூட சேர்த்துக்கிறதும் தப்பு. ரூல் சொல்லுமா சொல்லாதா? ஆமா, கரெக்ட். ரூல் தான் அதெல்லாம். ரூல் இல்லையா? அதே மாதிரி இங்க 9 வகை பிரதிப்பெயர் சொற்கள், 9 நவுனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன நவுனு? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சஹ தௌ தே 3 வந்துதா இல்லையா? சஹ தௌ தே. ஓகே, 3 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சரி, இரண்டாவது துவம் யுவாம் யூயம். சொல்லுங்க பார்க்கலாம். துவம் யுவாம் யூயம். யூயம். அப்ப முதல்ல சஹ தௌ தே பார்த்தோம், அடுத்தது துவம் யுவாம் யூயம்னு பார்த்தோம். மூணாவது அகம் ஆவாம் வயம். சொல்லுங்க பார்க்கலாம். அகம் ஆவாம் வயம். வயம். ஆமா, ஓகேவா? இப்ப மொத்தம் எத்தனை வந்தது நமக்கு? 9 வந்தது. இந்த 9 யார் சொல்ல போறா இப்போ? சுவாமி, இந்த 9 ஞாபகம் இருக்கு, நான் சொல்லிடுறேன் சட்டு அப்படின்னா யார் சொல்லுவா? நான் சொல்லட்டுமா? சொல்லாமே. சஹ தௌ தே. கரெக்ட், சஹ தௌ தே 3 வந்தது. அடுத்தது வந்து துவம் யுவாம் யூயம். யூயம், துவம் யுவாம் யூயம் 6 வந்துருது. அகம் ஆவாம் வயம். இப்போ 9 வந்ததா இல்லையா? ஆமா. இப்போ இந்த 9ம் 9 வகை வினை சொற்களுடன் முறையே இணையும். 9 வகையான வினை சொற்கள் என்னது அப்படின்னா, ஒரு 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 வேர்ப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த இப்போ சாதாரணமா நம்ம வந்து சப்தங்கள் வாசிக்கும் போது ராமஹா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த ராமஹான்ற வேர்டுக்கு 24 வேர்டா அது மாறும். நம்ம பார்த்தோமா இல்லையா மேல? ஆமா. யார் யாருக்கு ஞாபகம் இருக்கு? பார்த்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு சுவாமி, இருக்கு. ராமஹா, ராமௌ, ராமஹா, ராமஹா. ஆமா, கரெக்ட். ராமௌ, ராமானு, ராமேன, ராமாபியாம், ராமைஹி. இது மாதிரி நம்ம 24 பார்த்தோமா இல்லையா? ஆமா, அது சப்தத்துல, சரியா? அப்போ ஒரே ஒரு வேர்டு ராம அப்படின்ற வேர்டு 24 தன்னை மாத்தினுது. ஆமாவா இல்லையா? ஆமா. அதே மாதிரியே ஒரு வேர்பு 9 மாத்திக்கும். எத்தனையா மாத்திக்கும்? 9 மாத்திக்கும் ஒரு வர்பு. அதாவது வினைச்சொல், ஒரு வினைச்சொல் வந்து 9 விதமா மாத்திக்கும். எப்படி? நமதி, நமதஹ, நமந்தி, நமசி, நமச்சஹ, நமச்ச, நமாமி, நமாவஹ, நமாமஹ. இதுதான் அந்த 9. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நமதி, நமதி, நமதஹ, நமந்தி. கரெக்ட். நமதி, நமதஹ, நமந்தி. வெரி குட். கீழே சொல்லியாச்சு. அடுத்தது நடுவுல நமசி, நமதஹ, நமதஹ, நமத. ஆமா. அடுத்து நமாமி, நமாவஹ. நமாவஹ தானே, அது கண்ணு தெரியல. ஆமா, நமாவஹ தான். நமாவஹ, நமாமஹ, நமாமஹ. ஓகேவா? புரியுதா? புரியுது. கரெக்ட். சரி, இப்போ நம்ம என்ன சொல்றோம், சுவாமி,
இந்த இடத்துல ஒரு 9 பேர் இருக்கா, இந்த பக்கத்துல ஒரு 9 பேர் இருக்கா. இந்த 9 பேருக்கும் டிஷர்ட் கொடுத்தாச்சு. இவா எல்லாம் ஐபிஎல் டீம்ல ஒரு டீம்ல ஒரு டிஷர்ட்டை கொடுத்தாச்சு. இந்த பக்கம் இருக்கிறவா இன்டர்நேஷனல் டீம்ல இருக்கா, இவாளுக்கு 9 கண்ட்ரியினுடைய டிஷர்ட்டை கொடுத்தாச்சு. ஒன்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியாச்சுன்னா டிஷர்ட்டை மாத்தி மாத்தி போட்டுக்க முடியுமா? இந்தியா பிளேயர் நான் பாகிஸ்தான் டிஷர்ட்டை போட்டுப்பேன், போட முடியுமா? முடியாது. அதே மாதிரி சஹ தௌ தே அப்படின்ற இந்த 3 ப்ரொனவுனும் ஆசை இருக்கு. அதுக்கு என்ன ஆசை இருக்கு? சஹா நமாமின்னு இருந்தா நன்னா இருக்கும், தௌ நமாவகான்னு இருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு. அது ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, ரூல்காரன் என்ன சொல்லுவா, அடடே தப்பா வந்திருக்கீங்களேப்பா, நீங்க போக வேண்டியது இந்த இடம், சஹ நமதி தௌ நமதஹா தே நமந்தி. புரியுறதா? புரியுது. அப்போ இதுதான் இவன் சொல்றான், 9 வகை பிரதிப்பெயர் சொற்கள். சஹ தௌதே துவம் யுவாம் யூயம் அகம் ஆவாம் வயம். இந்த 9ம் இந்த 9க்குள்ள முறையில தான் போக முடியும். புரியுறதா? இங்க பாருங்க, சஹ நமதி ஓகேவா, புரியுது, தௌ நமதஹா ஓகேவா, கரெக்ட், அடுத்தது தே நமந்தி ஓகேவா. நமதி கரெக்ட். சரி, இப்போ என்ன சொல்லுவோம், நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இந்த சஹ தௌ தே இவா 3 பேரும் ஒரே ஃபேமிலி தானே, இந்த ஃபேமிலிக்குள்ளயாவது இவா இன்டர்சேஞ்ச் பண்ணி கூடாதா? இங்க இருக்கக்கூடிய தௌ இங்க வரக்கூடாதா, இங்க இருக்கிற சஹா இங்க போக கூடாதா? இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா? பண்ண முடியுமா? முடியாது, பண்ண முடியாது. முடியாது. சிங்குலர் ப்ரொனவுன் சிங்குலர் வேர்போட தான் சேரணும், டியூயல் ப்ரொனவுன் டியூயல் வேர்போட தான் சேரணும், இது ப்ளூரல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொனவுன் ப்ளூரல்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்போட தான் சேரணும். புரியுறதா? ஆமா ஆமா கரெக்ட். அதே மாதிரிதான் இந்த இடத்துல துவம் நமசி யுவாம் நமதஹ யூயம் நமத. புரியுறதா? புரியுது புரியுது. அடுத்தது அதே மாதிரிதான் இங்க அகம் நமாமி ஆவாம் நமாயம் நமாமஹா. புரியுறதா? இததான் இவா 9 வகை பிரதிப்பெயர் சொற்கள் தனித்தனியே 9 வகை வினை சொற்களுடன் முறையே இணையும். புரியுறதா? கரெக்ட், புரியுது. இது யாருக்கு புரியலன்னு சொன்னா நான் அத ஒண்ணு கொஞ்சம் டீப்பா சொல்லுவேன். புரியுது, எனக்கு புரியுது. ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, அடுத்தது அதுக்கு என்ன கொடுத்திருக்கான், வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும். சரி, இது என்னது? வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வருமா? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இருக்கா இல்லையா? ஆமா, இதுதான் 3 இடம், 3 பிளேஸ். இப்ப இந்த வேர்ப்ஸ்க்கு இருக்கக்கூடிய 3 பிளேஸ்னா என்னது? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. கரெக்டா இல்லையா? இங்க கூட நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்திக்கலாமா அப்படின்னா மாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது பிக்ஸ்டு. அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொனவுனும் பிக்ஸ்டு. அத அப்படியே தூக்கின்னு இங்க போட்டு நீங்க சென்டென்ஸா மேக் பண்ணி பாத்துக்கலாம். அவ்வளவுதான். புரியுறதா? இப்போ புரிஞ்சதுனால நான் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன், நீங்க இதை ஞாபகம் வச்சுன்னு திருப்பி ஒரு தடவை சொல்லிடணும். சரியா? சொல்லலாமா? சஹ நமதி தௌ நமதஹ தே நமந்தி துவம் நமசி யுவாம் நமதஹ யூயம் நமத அகம் நமாமி ஆவாம் நமாவஹ வயம் நமாமஹ. இதை யார் சொல்லுவா? கரெக்ட். நீங்க சொல்லணுமே. ஒரே ஒரு நிமிஷம் ஜி, நான் சொல்லவா ஜி? சொல்லலாமா? சஹ நமதி வெரி குட் தௌ நமதஹ தே நமந்தி வெரி குட் துவம் நமஷி நமஷியா சியா நமஷி நமச்சி. அதான் அது ஷியா இல்லனா சி 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 சி. துவம் நமசி துவம் நமசி யுவம் நமதஹ யூயம் நமத. வெரி குட். அகம் நமாமி ஆவாம் நமாவஹ வயம் நமாமஹ. வெரி குட் மஸ்லா, 10 out of 10. அடுத்து வேற யார் சொல்ல போறா? சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணா. சஹ
நீங்க நமதி. நீங்க சஹா எடுத்துக்காதீங்க, நீங்க வேற ஒரு ப்ரொனவுன் எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கு பாருங்க, வணங்குகிறாள், வணங்குகிறார்கள், வணங்குகிறார்கள். அதாவது ஓகே 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 தாஹா, அது 3 எடுத்துக்கோங்க. अच्छा ठीक है. सा नमति, ஆமா, ते नमतः, तः नमन्ति, சாரி தாஹ நமந்தி. வெரி குட். சா நமதி, தே நமதஹ, தாஹா நமந்தி. புரியுதா? புரியுது புரியுது. சுவாமி எனக்கு ஒரு டவுட். கேட்கலாம். அது தாஹான்னு சொல்வீங்களா தாஹ அப்படின்னு சொல்வீங்களா? தாஹா, ஹா தான் சொல்லணும், ஹேன்னு சொல்லக்கூடாது. தாஹ. தாஹ. ஆமா, ஓகே. தாஹ நமந்தி. ஓகேவா? தாஹா. சரி, அடுத்தது ரெண்டாவது சொல்லுங்க ரகுநாத் சுவாமி. அது வந்து त्वं त्वं नमसि, युवां नमतः, यूयं नमत, अहं नमामि, आवां नमावः, वयं नमामः. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸ்ரீனிவாசன் சுவாமி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி சுவாமி. சொல்லுங்க பார்க்கலாம். தத் நமதி. வெரி குட். தே நமதஹ. வெரி குட். தானி நமந்தி. வெரி குட். த்வம் நமசி. யுவாம் நமதஹ. யூயம் நமதஹ. நமத. நமத. ஓகே, நமத. அஹம் நமாமி. ஆவாம் நமாவஹ. அப்புறம் வந்து இது இது வயம் நமாமஹ. வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது பார்த்து தான் படிச்சிருக்கேன் சுவாமி, நீங்க நோட் புக் பக்கத்துல வச்சிருக்கேன். பரவாயில்ல, பார்த்து தான் சொல்லணும் இப்போதைக்கு, பார்க்காம அப்புறமா ஞாபகம் வரும். சரியா? தப்பே கிடையாது. சிவராமன் சுவாமி, சிவராமன் சுவாமி நான் பேசுறது கேக்குறதா? சரி, ஏதோ சார் நான் பேச தத் நமதி, தே நமதஹ, கரெக்ட். தானி நமந்தி, வெரி குட். त्वं नमसि, युवां नमतः, यूयं नमत, अहं नमामि, आवाहं नमवः, वयं नमामः. வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாருமே நல்லா சொன்னீங்க. இப்போ நம்ம எல்லாரும் இந்த சஹ தௌதே, சா தே தாஹா, தத்து தே தானி, இது மூணுத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த அயம் இமௌ இமே அப்படின்ற அந்த சப்தம் வந்து ரொம்ப குறப்பட்டுக்கிறது. என்ன சுவாமி, யாராவது என்ன சொல்லுவான்னு பார்த்தேன், யாருமே சொல்லலையே, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்லிடுறேன் அந்த சப்தத்தை. சரியா? இங்க பாருங்க, அயம் நமதி, ஓகே, இமௌ நமதஹ, இமே நமந்தி, துவம் நமசி, யுவாம் நமதஹ, யூயம் நமத, அகம் நமாமி, ஆவாம் நமாவஹ, வயம் நமாமஹ. ஓகேவா? சரி, நீங்க கேட்கலாம், என்ன சுவாமி திடீர்னு பார்த்தா அயம் இமௌ இமேன்னு ஒண்ணு கொண்டு வருகிறே அப்படின்னா, அயம் இமௌ இமேன்றது உங்ககிட்ட உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பொருள்களையும் நபர்களையும் குறிக்கிறதுக்கு பயன்படும். சஹ தௌதே அப்படின்றது உங்ககிட்ட இருந்து தூரமா இருக்கக்கூடிய நபர்களையும் பொருள்களையும் கூப்பிடுறதுக்கு பயன்படும். புரியுறதா? புரியுது புரியுது புரியுது. இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். என்ன சுவாமி நன்னா போயிட்டு இருந்தது, திடீர்னு எதையோ உங்களுக்கு சொல்லி டவுட் வேற வர வச்சுட்டு அப்படின்னா சொல்லலாம். அது நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இல்ல இது புரியுது. ஆனா இப்பதான் எனக்கு சரியா புரியுது. நான் ஆக்சுவலி நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இது போட்டிருந்தேன், நீங்க அந்த இதுல குரூப்ல. ஆமா, அது போட்டிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தது. என்னடா அது இத போட்டிருக்காரு, இத பத்தி நம்ம இன்னும் படிக்கலையே அவர் சொல்லி நீங்க சொல்லி சும்மா போட்டிருந்தேன் நீங்க. ஆமா, இப்ப சொன்ன உடனே புரியுது. வெரி 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 குட். சரி, அப்ப அயம் இமௌ இமே அப்படின்ற மேஸ்குலின் ஜெண்டர் வந்த உடனே அடுத்தது ஃபெமினின் ஜெண்டர் வந்து கேட்கறது, என்ன சுவாமி என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. உடனே என்ன சொல்லுவோம் நம்ம இங்க, இயம் நமதி,
இமே நமதஹ இமாஹ நமந்தி त्वं नमसि युवां नमथः यूयं नमथ अहं नमामि आवां नमावः वयं नमामः புரிஞ்சுதா புரியுது புரியுது புரியுது. சரி அயம் இயம் இத சொன்ன உடனே அடுத்ததா வரப்போறது யாரு ஒருத்தர் வந்து இதம். கதவு தட்டிட்டே இருப்பாரு இதம்னு ஒருத்தர் வந்து கதவு தட்டுவாரு நபும்சகலிங்க என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னு இல்லையா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இதம் நமதி இமே நமதா இமானி நமந்தி அங்க எப்படி தத்து தே தானின்னு வந்ததோ இங்க இதம் இமே இமானி புரியுறதா புரியுது புரியுது. அதேதான் துவம் யுவாம் யூயம் அகம் ஆவாம் வயம் புரியுறதா சரி புரியுது. சரி நீங்க கேட்கலாம் சுவாமி நீங்க இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னது என்னது 9 வகை பிரதி பெயர் சொற்கள்னு சொல்லிட்டு இங்க என்னடானா இதுலயே ஒரு 12-13 சொல்லிட்டீங்களே அப்படின்னா நான் அன்னைக்கே சொன்னேன் இவர் வந்து பெரிய பிக் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இதுல மட்டும் நிறைய பேர் வந்துட்டே இருப்பா புரியுறதா சரி ஓகே ஓகே ஓகே. இதே இங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ஃபேமிலி வர ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுடலாம் இங்க மட்டும் ரொம்ப கஷ்டம் புரியுறதா இப்போ நம்ம இப்ப ஸ்ரத்தைக்கு வந்து இவா இதுல வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 3 இது ஒரு 9 இது ஒரு 9 அந்த மாதிரி 18 அவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சுக்கலாமா அதான் அது மாதிரி போயிட்டே இருப்பான்றேன் சரி ஓகே ஓகே. நீங்க ஒன்னும் பாடம் வாசிக்க இந்த தேர்ட் பர்சன் பத்தின நிறைய வார்த்தைகள் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் இப்ப என்ன சொன்னேன் நான் இப்ப இங்க உக்காந்துருக்கேன் சுவாமி நான் இப்ப இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கேன் ஸ்ரீனிவாசன் சுவாமி என் பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்கார் ரகுநாதன் சுவாமி என்கிட்டேந்து ஒரு 10 அடி தூரத்துல இருக்கார் ஓகேவா சரி இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஸ்ரீனிவாசன் சுவாமி இஸ் நியரர் டு மீ சரியா ரகுநாதன் சுவாமி இஸ் ஃபார் அவே ஃப்ரம் மீ சொல்லுவானா மாட்டேனா ஆமா அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது பக்கத்திலேயே இவர் இருக்கிறதுனால அயம் ஸ்ரீனிவாசா அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் நானு அயம் ஸ்ரீனிவாசா அயம் ஸ்ரீனிவாசான்னு ஒண்ணு நம்ம இங்கிலீஷ் அயம்க்கு போயிடக்கூடாது அச்சுட்டோ என்ன இது அயம் ஸ்ரீனிவாசன் இவரை ஒருவேளை நானா ஸ்ரீனிவாசன் சொல்லிக்கிறாரோ அப்படின்னா அயம் அந்த அயம் இல்ல இது சம்ஸ்கிருத அயம் சம்ஸ்கிருத அயத்துக்கு என்ன அர்த்தம் இவன் இவர் இது சொல்லுங்க பார்க்கலாம் இவன் இவர் இது அப்போ என் பக்கத்துல இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரா இல்லையா நான் இப்ப என்ன சொல்றேன் அயம் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொன்ன உடனே இவர் தான் ஸ்ரீனிவாசன் புரியுறதா புரியுது சரி நான் இவரை வந்து அயம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு உங்களை சொல்லும் போது என்ன சொல்றேன் சஹா ரகுநாதஹா அப்படின்னு நான் சொல்றேன் என்ன சொல்றேன் சஹா ரகுநாதஹா நீங்க ஒண்ணு என்ன சொல்றீங்க அவர் ஆயிடுறது ஆமா சரி நீங்க என்ன சொல்றீங்க உடனே என்ன பாரு இந்த சுவாமிக்கு ஒரு கண்ணு வெண்ணெய் இன்னொரு ஒரு கண்ணு சுண்ணாம்பு அவருக்கு மட்டும் அயம்னு யூஸ் பண்ணிட்டார் எனக்கு பாருங்க சஹான்னு யூஸ் பண்ணிட்டார் கேட்க முடியுமா முடியாதா ஆமா அப்ப நான் என்ன சொல்லுவேன் உடனே சுவாமி தப்பா எடுத்துக்க வேண்டாம் இவர் பக்கத்திலேயே இருந்தார் இவர்னு சொன்ன நீர் அங்க இருந்தீர் அவர்னு சொன்ன சொல்லுவனா இல்லையா ஆமா அதேதான் அதே கான்செப்ட் தான் அப்போ இங்க பக்கத்துல இருக்கிறத சொல்லக்கூடியதுக்கு சிலது இருக்கு தூரத்துல இருக்கிறத சொல்லக்கூடியது சிலது இருக்கு சரி நம்ம இந்த இடத்துல வந்து சஹ தௌ தே அயம் இமௌ இமே இத சொல்லிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்தார் என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னு நம்ம அப்படியே பிரமிச்சு போய் பாக்குறோம் யா சுவாமி அப்படின்னா அவர் இவர் இந்த பக்கத்திலேயே இருக்கிறவாளை கூப்பிடுறதுக்கே ஒரு வேர்டு இருக்கு என்னது இருக்கு இப்போ தூரத்துல இருக்கிறவரை கூப்பிடுறதுக்கு சஹ தௌ தே அப்படின்ற அந்த ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இங்க பக்கத்திலே இருக்கிறவரை கூப்பிடுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட அயம் இமௌ இமேன்னு 3 இருக்கா இல்லையா ஆமா அதே மாதிரி ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா ஏ ஷஹா ஏ தௌ ஏ தே என்னது ஏ ஷஹா ஏ தௌ ஏ தே அச்சா புரியுதா இது நீங்க இது இந்த போட்டிருக்கா அந்த இதுல போட்டிருக்கா இல்ல தனியா இனிமேதான் வருமா அது இல்ல நான் இப்ப அனுப்புறேன் உங்களுக்கு சரியா அச்சா அந்த இதுல குரூப்ல போடல இல்லையா நீங்க குரூப்ல போடல சரியா ஏ ஷஹா இந்த சொல்லி கொடுக்குறேன் இந்த புக்ல வருதா இந்த ரெஃபரன்ஸ் வருதா அது வருது சரியா ஓகே 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 சரி ஏஷஹா ஏ தௌ ஏ தே அப்படின்னா என்னது பக்கத்திலேயே இருக்கிற கூப்பிடுறது பக்கத்திலேயே ஒரே ஒருத்தர் இருக்கார் ஏஷஹா ஸ்ரீனிவாசஹா சரி ஏன் பக்கத்திலேயே வந்து ஸ்ரீனிவாசன் சுவாமி அப்புறமா சிவராமன் சுவாமி 2 பேருமே இருக்கா அப்படின்னா ஏ ஷௌ
ஸ்ரீனிவாச சிவராமௌ. சரியா? அடுத்தது என் பக்கத்திலேயே தான் இருக்கா, ஸ்ரீனிவாசன் சுவாமி இருக்கார், ரகுநாதன் இருக்கார், சிவராமன் இருக்கார், எல்லாரும் இருக்காங்கன்னா ஏதே ஸ்ரீனிவாச ரகுநாத சிவராமாஹா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். புரியுறதா? புரியுது. இது வந்து நமக்கு என்னன்னா, என்ன சுவாமி வர வர குழப்பிண்டே இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். புரியுறதா? ஆனா இதை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப சுலபமா இருக்கும். புரியுறதா? சொல்லுங்களேன் எனக்கு. சொல்றேன், அதுதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இப்போ அந்த வேர்ட் சம்ஜது வந்திருக்கான்னு பாருங்க. நீங்களாம் குரூப்ல இருக்கீங்க இல்லையா? ஆமா, வந்திருக்கு. வெரி குட். முதல்ல என்ன அமைச்சிருக்கேன் குரூப்ல? ஏஷஹ ஏதௌ ஏதே. ஓகே, இது வந்து இது ப்ராப்ளம் செல்போன் கண்ணு தெரியாது எனக்கு, சின்ன சின்னதா இருக்கு. சரி சுவாமி, அமைச்சிருக்கீங்க. ஆமா. அடுத்தது ரெண்டாவது என்ன அமைச்சிருக்கேன்? ஏஷா ஏதே ஏதாக. ஆமா. சரி. மூணாவது என்ன அமைச்சிருக்கேன்? ஏதத் ஏதத் ஏதே ஏதே ஏதானி. ஏதானி. புரியுறதா? புரியுது. அச்சா, இத நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, நீங்க how will you difference that? இப்ப வந்து ஏதகாவுக்கும் இந்த அயம்க்கும் எப்படி how will you differentiate? மீனிங் ஒண்ணு தானே வருது. அதான் சொல்றது சுவாமி. இது எப்படின்னா, இப்ப நம்ம சொல்லும் போது, நம்ம யூஸ் பண்ணும்போது ஏஷகாவும் யூஸ் பண்ணலாம், அயமும் யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. புரியுறதா? அச்சா, ஏஷகா ரகுநாதகாவும் சொல்லலாம், அயம் ரகுநாதகா அந்த மாதிரி சொல்லலாமா? சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். புரியுறதா? எப்படி ஏதாவது இந்த இடத்துல தான் இதை இந்த மாதிரி சொல்லணும்னு ஏதாவது ஒரு ரூல்? அது மாதிரி ரூல் நமக்கு கிடையாது. சரியா? இத வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணிருப்பாளா இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி அதுதான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி புஸ்தகங்கள் எழுதியிருப்பாளா இல்லையா? ஆமா ஆமா. இப்போ புஸ்தகங்கள் எழுதும் போது, இப்போ நம்மளே கூட தமிழ்ல ஏதோ ஒரு வார்த்தை எழுதணும் சுவாமி. சரியா? நான் வந்து ஒரு கவிதை எழுதலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து கவிதை எழுதும் போது நிலவை பத்தி எழுதலாம்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து நிலவு அப்படின்னு ஒரு வார்த்தை தெரியுது, நிலா அப்படின்னு ரெண்டாவது வார்த்தை தெரியுது, மதி மூணாவது வார்த்தை தெரியுது, சந்திரன் அப்படின்னு 4 தெரியுது. எனக்கு தெரிஞ்சது 4 வார்த்தை தான். இதுல நிலாவை பத்தி. புரியுறதா? எனக்கு அந்த நேரத்துல நிலா அப்படின்றத வச்சு நான் நிலானும் எழுதிக்கலாம், நிலவுனும் எழுதிக்கலாம், மதியனும் எழுதிக்கலாம், சந்திரனும் எழுதிக்கலாம். ஆமாவா இல்லையா? அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல கூட. புரியுறதா? இப்ப ரகுநாதன் சுவாமி சொல்றேன். இப்ப ரகுநாதன் சுவாமிக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். டெஸ்ட் வைக்கும் போது நான் வந்து கேட்டிருக்கேன் ரகுநாதன் சுவாமி கிட்ட, இவர் ஸ்ரீனிவாசன் சம்ஸ்கிருதத்துல மாத்துக்கோ அப்படின்னு ரகுநாதன் சுவாமி கிட்ட சொல்லியாச்சு. இவர் ஸ்ரீனிவாசன் சொன்ன உடனே அவர் யோசிக்கிறார், 2 வார்த்தை உண்டு, ஏஷகா ஸ்ரீனிவாசகான்னு எழுதலாம், அயம் ஸ்ரீனிவாசகான்னு எழுதலாம். சரி, நமக்கு வந்து டக்குன்னு ஏஷகான்றது ஞாபகம் இருக்கு, எழுதிடலாம் சொல்லி ஏஷகா ஸ்ரீனிவாசகான்னு எழுதிட்டீங்க. சரியா? புரியுது. நான் தப்புன்னு போடுவேனா ரைட்டுன்னு போடுவேனா? நீங்க ரைட் தான் போடுவீங்க. அவ்வளவுதான். நான் ரைட். இது இப்படி புரிஞ்சுக்கலாமா? 2 + 4 = 6. அதே மாதிரி 3 + 3 = also 6. அந்த மாதிரி தாராளமா புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது சொல்றேன். சரி, அடுத்தது இப்போ ஒரு பர்டிகுலர் லெசன் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? சரி. அந்த பர்டிகுலர் புக்ல அந்த லெசன்ல அவ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் அயம் இமௌ இமே. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னது? அயம் இமௌ இமே. இது 3 பத்தி தான் அவ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா சுவாமி உங்ககிட்ட. ஓகேவா? சரி. அங்கேயும் ஒரு வாத்தியார் இருக்கார். அவரை என்ன மாதிரி என்ன பண்றார், இவர் ஸ்ரீனிவாசன் எழுதுங்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அயம் ஸ்ரீனிவாசகா. ஏன் ஏஷகா ஸ்ரீனிவாசகான்னு எனக்கு எழுதின மாதிரி அவருக்கு எழுதுறது தானே. புரியல. என்ன பண்ணுவார் அவர்? ரகுநாத சுவாமி புரியல.
இல்ல சுவாமி, இப்போ அவர் உங்களுக்கு லெசன் நடத்தின்னு இருக்கார், சரியா? அந்த கான்செப்ட், அந்த லெசனுடைய கான்செப்டே என்னன்னா அயம் இமௌ இமே, இதெல்லாம் உங்களுக்கு அவர் புரிய வச்சுட்டு இருக்கார். புரியுறதா? சரி. நீங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்து அயம் இமௌ இமே ஏஷகா ஏதோ ஏதோ பத்தி கத்துன்னு போயிட்டீங்க. புரியுறதா? சரி. அவர் வந்து அயம் இமௌ இமேன்ற அந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இவர் ஸ்ரீனிவாசன் இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? இவர் ஸ்ரீனிவாசனுக்கு, ஏன்னா அவர் வந்து அந்த கான்செப்ட் வந்து அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அததான் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்க ஏஷகா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கூடாது. ஏன் கூடாது? ஏன்னா அங்க அவர் பர்டிகுலர் கான்செப்ட்ல ஐயம் சம்பந்தப்பட்டே சொல்றார், இமௌ சம்பந்தப்பட்டே சொல்றார், இமே சம்பந்தப்பட்டே சொல்றார். அங்க நம்ம ஏஷகா யூஸ் பண்ண முடியாது. புரியுறதா? பொதுவான இடம் சுவாமி, நான் தான் உட்காந்து இப்பதான் கிரியேட் பண்ணி நானே சென்டென்சஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த இடத்துல வந்து இவர் அப்படின்றதுக்கு ஏஷகா அயம் ரெண்டுத்துல எது வேணா எழுதலாமா? எழுதலாம். புரியுறதா? சரி, புரியுது. இதுதான். இல்ல இல்ல சுவாமி, சுவாமி எனக்கு இன்னும் ஒரு தடவை இது வந்து இல்லடியே ஸ்ரீனிவாசன் சுவாமி. இப்போ ஹலோ ஸ்ரீனிவாசன் சுவாமி, கேக்குறதா? கேட்டுட்டு இருக்கேன். இல்ல, நான் இப்ப திருப்பி சொல்லதான் போறேன். இப்ப இவருக்கு வந்து அது ரெண்டுத்துல எதை யூஸ் பண்றதுன்னு அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணு. புரியுறதா? புரியுது. சரி, இப்போ நான் முதல்ல இருந்து சொல்றேன், ஓகேவா? இப்போ ப்ரொனவுன் அப்படின்னு இருக்கா இல்லையா சுவாமி? இருக்கு. சரி, சாதாரணமா இங்கிலீஷ்ல ப்ரொனவுனுடைய வேலை என்ன சுவாமி? he, they, everyone, all. ஆமா. சரி சரி, அதனுடைய வேலை என்ன தெரியுமா? உண்மையாவே ஒரு ரைட்டர் இருக்கான்னா, நானே இப்ப எழுதுறேன் ஸ்ரீனிவாசன் சுவாமியை பத்தி எழுதுறேன் அப்படின்னா, ஸ்ரீனிவாசன் சுவாமி இஸ் a very good reader of Sanskrit. He is also a good writer. நான் இப்ப என்ன பண்றேன், முதல் தடவை எழுதும் போது ஸ்ரீனிவாசன் சுவாமின்னு எழுதின நானு அடுத்த சென்டென்ஸ் வரும்போது ஹீனு ப்ரொனவுனை போட்டுக்கிறேன். புரியுறதா? அப்போ இந்த ஹீ டிஸ்கிரைப்ஸ் ஸ்ரீனிவாசன் சுவாமி. ஆமாவா இல்லையா? அந்த நவுனுக்கு சப்ஸ்டிடியூட்டா இவரை போட முடியும்ன்றதுனால இவருக்கு ப்ரொனவுன்னே பேரு. கரெக்டா? ஆமா. சரி சரி சரி. இப்போ அந்த ப்ரொனவுன்ல சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விபாகங்கள் இருக்கு. விபாகம்னா என்ன? டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. புரியுறதா? ஓகே. இப்ப அங்க வந்து நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he, she, it, I, we, you, they, இந்த 7 ப்ரொனவுன் தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? ஆமா. அது கரெக்டா கிரமேண ஃபார்மேட்டா ஒரே கரெக்டா சொல்லணும்னா I, we, you, they, he, she, it அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். சரியா? ஆமா ஆமா. சரி, இப்போ அடுத்த லாங்குவேஜ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு நம்ம வரலாம். அது தமிழ். சரியா? தமிழ்ல ராமன் காட்டுக்கு சென்றான், அப்பொழுது அவனுடைய மனைவியை அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த அவனுடையன்றது யாருடையன்னு குறிக்க போறது? ராமருடைய. ஆமா ஆமா ஆமா. அப்போ சரி, இப்போ இங்க தமிழ்ல என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து ஹீ ஷீ இட் அப்படின்னு 3 தான் இருந்தது. அது வந்து பக்கத்துல இருந்தாலும் ஹீ தான், தூரத்துல இருந்தாலும் ஹீ தான். பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் ஷீ தான். தூரத்துல ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் ஷீ தான். இங்க ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு இட்டு தான். அங்க ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு வேணா தட்டுன்னு வேணா சொல்லு. ஸோ ரொம்ப பெரிய மாற்றம் கிடையாது இங்கிலீஷ்ல. புரியுறதா? சரி, தமிழ்ல நம்ம வரும்போது இவன், அவன், இவர், அவர், இது, அது, இவை, அவை, இவர்கள், அவர்கள் சொல்லுவோமா மாட்டோமா? இந்த தமிழினுடைய ஃபார்மேட் தான் அப்படியே சம்ஸ்கிருதத்துக்கு வந்து உட்கார்றது. புரியுறதா? சரி, இப்போ தமிழ்ல என்ன சுவாமி, இதுவும் தான் ஆண் பாலை குறிக்கிறது, அதுவும் தான் ஆண் பாலை குறிக்கிறது, நான் இவன்னு சொன்னா என்ன, அவன்னு சொன்னா என்ன அப்படின்னா உடனே தமிழ் தெரிஞ்சவா என்ன பண்ணுவோம், ஓடி வந்து எல்லாம் கரெக்டுடா, இவன்னு யார சொல்லணும் தெரியுமா? உன் பக்கத்துல ஒருத்தர் இருந்தா அவனை தான்டா இவன்னு சொல்ல முடியும். சொல்லுவாளா மாட்டாளா? இப்போ பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கான், இவன் சிறுவன் நான் பக்கத்துல கை காமிச்சு சொல்லிடுவேன். சரியா?
தூரத்துல இருக்கான், அங்க ஒரு பையன் நின்று இருக்கான், அவனை பார்த்து நான் என்ன சொல்றேன், அவன் சிறுவன் அப்படின்னு சொல்லிடுவேன். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சரி, நான் இங்க இருக்கிற இப்ப பக்கத்திலேயே இருக்கான், அவனை காமிக்கும் போது அவன் சிறுவன் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட காமிச்சு சொல்றேன்னா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? என்ன சுவாமி தமிழ் தெரியாது போல இருக்கே, யோசிப்பீங்களா இல்லையா? ஏன் பக்கத்திலேயே இருக்கானே அவன். கரெக்டா இல்லையா? சொல்ல முடியாது, அவனை இவன் தானே சொல்ல முடியும். சரி, தூரத்துல எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து இருக்கான், அவனை போயிட்டு இவன் தான் சுவாமி அப்படின்னு நான் கை காமிக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன சொல்லுவோம்? என்ன சுவாமி அவன் எங்கேயோ இருக்கான், இவன் தான், அவன் தான் சொல்லு சுவாமி, சொல்லுவோமா மாட்டோமா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொனவுன் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் பலர் இதுல ப்ராப்ளமே வராது சுவாமி. துவம் யுவாம் யூயம் அவ்வளவுதான். புரியுறதா? புரியுது. அதே மாதிரி நான், நாங்கள் இருவர், நாங்கள், இதுல ப்ராப்ளமே வராது. மூணே மூணு தான், அகம் ஆவாம் வயம், மூணு தான். ஓகேவா? கரெக்ட். ஆனா இந்த தேர்ட் பர்சனை மென்ஷன் பண்ணும்போது பக்கத்துல இருக்கக்கூடியவாளா இருந்தான்னா அயம் இமௌ இமே. புரியுறதா? புரியுது. ஏஷஹா ஏதௌ ஏதே. புரியுறதா? இது வந்து ஏஷஹா ஏதௌ ஏதே வந்து பக்கத்துல இருக்கறவங்க தூரத்துல இருக்கறவங்க. பக்கத்துல, அதான் சொல்றேன், பக்கத்துல தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதாவது அது நீங்க ஏஷஹாவும் யூஸ் பண்ணலாம், நீ இல்லனாக்கா அயம்யும் யூஸ் பண்ணலாம். புரியுறதா? ஓகேவா? புரியுது. சோ நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம், ஹீ ஷி இட்டு தான் முடிஞ்சே போச்சு, வேற ஒன்றும் கிடையாது, 3 வார்த்தை தான் சொல்லி அவரை ஏற கட்டியாச்சு. அங்கேருந்து தமிழ்ல வரும்போது இல்ல சுவாமி அவன் இவன் இவர் அவர் இது மாதிரிலாம் மாறுறது சுவாமி அப்படின்னும் ஒரு கட்டத்துல அதுவும் முடிச்சு அமைச்சாச்சு. ஓகே, புரிஞ்சு போச்சு. சம்ஸ்கிருதத்துல வரும்போது இவர்னு சொல்றதுக்கே 2 இருக்கு. புரியுறதா? என்னது? ஆமா, இவன், இவன் பக்கத்துல இருக்கான், இவன், இந்த இவனை சொல்றதுக்கே 2 வேர்டு இருக்கு. பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருக்கா, இவள் அப்படின்னு சொல்லணும், அதுக்கே 2 வேர்டு இருக்கு. இங்க பக்கத்திலேயே ஒரு பொருள் இருக்கு, அதை சொல்றதுக்கே 2 வேர்டு இருக்கு. புரியுறதா? அது அது சரி, அதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா ரொம்ப சிம்பிள். அயம் இமௌ இமே ஏஷஹா ஏதௌ ஏதே. புரியுறதா? இது 2 ஒண்ணுதானா? 2 ஒண்ணுதான். இது 2த்துக்கும் ஒரே மீனிங் தான். புரியுறதா? புரியுது. சரி, நான் வந்து ஸ்ரீனிவாசன் சுவாமி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காருன்னா தமிழ்ல சொல்லும் போது இவர் ஸ்ரீனிவாசன் சுவாமின்னு சொல்லுவேன். அடுத்த வார்த்தை எனக்கு கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கரெக்ட். ஆனா சம்ஸ்கிருதத்துல நான் சொல்லும் போது பக்கத்திலேயே இருக்கார், ஏஷஹா ஸ்ரீனிவாசஹா நான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நானு ஏஷஹா ஸ்ரீனிவாசஹா சொல்றேன். புரியுறதா? புரியுது. சரி, ஏஷஹா ஸ்ரீனிவாசஹா அப்படின்னு நான் யூஸ் பண்ண உடனே ஒருத்தர் கேட்கிறார், ஏன் சுவாமி ஐயம் கூட நல்ல சப்தமாச்சே, அதை கூட ஒரு தடவை யூஸ் பண்ணி சொல்லி காமிங்களேன் அப்படின்றார். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? சொல்றேனே, இதுல என்ன இருக்கு? காசா பணமா? நமக்கு தான் சம்ஸ்கிருதம் தான் சொல்லி கொடுத்துருக்கே. அயம் ஸ்ரீனிவாசஹா. புரியுறதா? சரி, இப்ப நீங்க இந்த அயம் அப்புறம் வந்து இயம், இது வந்து நீங்க சொன்னது வந்து அயம் வந்து பும்லிங்கா அண்ட் இது வந்து இதம் வந்து, இப்ப இதமுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி இருக்கா? எல்லாத்துக்குமே உண்டு. சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அயம் இமௌ இமே இத பார்த்தோமா இல்லையா? ஆமா. இந்த அயம் இமௌ இமே இது 3 வேர்டுக்கு இதுக்கு இது மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய இதே மீனிங்க சொல்லக்கூடிய 3 வார்த்தைகள் இருக்கு. அதுதான் என்னது? ஏஷஹா ஏதௌ ஏதே. புரியுறதா? ஆச்சா, இப்ப கடைசியா இப்ப நீங்க அனுப்பிச்சிடாது. கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, புரியுறதா? புரியுது. சரி, ஓகே. சரி, அடுத்தது இயம் இமே இமாஹா, இது 3 பார்த்தோமா இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து ஏஷா ஏஷே ஏஷே இல்ல ஏதே. ஏஷா ஏதே ஏதாஹா, அவ்வளவுதான். புரியுதா? ஏதாஹா. சரியா? அது எதுக்கு சுவாமி இப்ப சொன்னீங்க? அது எதுக்கு? இது ஃபெமினைன் ஜெண்டருக்கு, ஸ்ரீலிங்கத்துக்கு ஃபெமினைன் ஜெண்டர். ரைட். ஓகே. புரியுறதா? சரி, இயம் இமே இமாஹா இருக்கா இல்லையா? இமே இமாஹாவா? அது இருக்கு. எழுதிட்டேன், ஒரு நிமிஷம் எழுதிக்கோங்க. அதுல இதுல குரூப்ல போட்டிருக்காரு சுவாமி, நீங்க பார்த்து இது பண்ணிக்கலாம். இல்ல குரூப்ல போட்டிருக்கார், இருந்தாலும் என்னோட நோட்ஸ் தான் எனக்கு வந்து. ஓகே சாரி. இல்ல கரெக்ட். இல்ல நான் ஆக்சுவலி அத மறுபடியும் நானும் காப்பி பண்ணிக்கணும். கரெக்ட். எழுதிட்டேன்.
இயம் இமே இமாஹா இதுக்கு இதே மாதிரி அர்த்தத்தை சொல்லக்கூடிய இதே மீனிங்க கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு 3 வேர்டு இருக்கு. அது என்னடான்னு பார்த்தா ஏஷா ஏதே ஏதாஹா. புரியுறதா? புரியுது. சரி, அடுத்தது 3வது இதம் இமே இமானி. என்னது? இதம் இமே இமானி. இதம்மா சுவாமிநாதன்? இதம் இதம் இம்மா அது இதம். இம். ஆமா இதம் இதத்துன்னு எழுதிட்டு இருக்கேன் நான். இதம் இதம் இம் ஓ கிடையாது. இதம் இதம். ஓ அது ஓகே ஓகே ரைட் ரைட். ஆமா இதம் இமே இமானி. புரியுறதா? ஆமா புரியுது. இந்த இதம் இமே இமானி ஏன் பக்கத்திலேயே உக்காந்துன்னு இருக்கக்கூடிய நபும்சகலிங்க வார்த்தைகளை சொல்றதுக்கு உபயோகப்படும். புரியுறதா? புரியுது புரியுது புரியுது. சரி, இத சொல்றதுக்காக ஏதாவது இதுக்கு சிமிலரான ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னா இருக்கு. அது என்னது? ஏ தத் ஏ தே ஏதானி. புரியுறதா? புரியுது சுவாமி. ஓகே. எதுக்காக சொல்றேன்னா நம்ம இத வாசிக்கும் போது இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வாசின்னு வர்றதுதான் புத்திசாலித்தனம். புரியுறதா? ஆமா சரி கரெக்ட் 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 கரெக்ட். சரி, இப்ப என்ன நமக்கு என்ன இருக்குப்பா, என்ன சஹ தவு தேவை வச்சே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னா நாளைக்கு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஏஷகான்னு வாசிக்கும் போது என்னடா இது ஏஷகான்னு போட்டிருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு நம்ம முழிக்க கூடாது. புரியுறதா? புரியுது புரியுது. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். எது? இது ரெண்டும் அதாவது இப்ப பேசிக்கலி நம்ம படிச்ச அயமும் ஆமா ஏஷகாவும் ஒண்ணுதான். ஒண்ணுதான், ஒரே மாதிரி மீனிங்க தான் கொடுக்கும். புரியுறதா? புரியுது சுவாமி புரியுது. ஓகே புரியுது. ஓகே சரி, இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். சரியா? இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பாடங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா?